வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் நான் போகும் பாதை. இன்னைக்கு நாம கொஞ்சம் லேட்டா தான் ரிவ்யூ போடுறோம். இருந்தாலும் பாலா இயக்கத்துல சாம் சிஎஸ் மியூசிக்ல அருண் விஜய் நடிப்புல வெளிவந்திருக்க வணங்கான் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். வணங்கான் இந்த படத்தோட கதையை பத்தி பார்த்தோம்னா, வாய் பேச முடியாத, காது கேட்காத ஒரு கோபக்காரரா இருக்கிற அருண் விஜய் எந்த ஒரு நிரந்தரமான தொழிலும் இல்லாதனால, வேலையும் இல்லாதனால எல்லார்கிட்டயும் சண்டை போட்டுக்கிட்டே சுத்திட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு வேலை கொடுத்துட்டா அவர் ஒரு பொழப்ப பார்த்துக்குவாருன்னு சொல்லிட்டு ஒரு ஆசிரமத்துக்கு கார்டியனா அவரை போடுறாங்க, வாட்ச்மேன் மாதிரி போடுறாங்க. அங்க நடக்கிற ஒரு விஷயத்தை கண்டு இவர் கோவப்பட்டுறாரு. அதனால என்ன விளைவுகள் ஆச்சு, அவரோட கோபத்தை எப்படி வெளிப்படுத்தினாரு அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. இந்த படம் பாலாக்கு ஒரு கம்பேக்கா இருக்கணும்னு எல்லாருமே ஆசைப்பட்டதுல நானும் ஒருத்தர். அதே மாதிரி தான் அந்த எதிர்பார்ப்போடு தான் பாலா படம் அப்படின்னு போய் உட்கார்ந்தேன். ஏதோ ஒரு விஷயத்த அவசர அவசரமா சொல்லணுன்ற மாதிரி அண்ணன் தங்கச்சி பாசத்தை ஆரம்பத்துல இருந்து டக்கு டக்கு டக்குன்னு சொல்லிட்டே வந்துட்டாங்க. அது நடுவில் ஒரு 2 ஃபைட்டு, ஹீரோயின் இன்ட்ரோ, ஹீரோயினை வச்சு கொஞ்ச நேரம் கதையை ஓட்டிட்டு பிதாமகன்ல வந்த லைலா மாதிரி அவங்கள வச்சு ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணாங்க. அது பெருசா சக்சஸ் ஆகல. இருந்தாலும் அவங்கள வச்சு கொஞ்சம் கதையை ஓட்டிட்டு இன்ட்ரோலுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கதைக்குள்ளேயே அவங்க வந்தாங்க. வந்து அந்த விஷயத்த இன்ட்ரோல் பிளாக் வரைக்கும் சூப்பராக எடுத்துட்டு போயிட்டாங்க. இன்ட்ரோலுக்கு அப்புறமும் ஓரளவுக்கு நல்லாவே எடுத்துட்டு போயிருந்தாங்கன்னு தான் சொல்லணும். இது மேக்கிங்கா பாலாவோட ஸ்டைலில் பாலா எப்படி இந்த மாதிரி கொஞ்சம் ராவா ரகடா எடுப்பாரோ அதே மாதிரி எடுத்துட்டாரு. எல்லாமே ஓகே. ஆனால் மொத்தமாக படம் பார்த்து வெளியில் வரும்போது என்னோட கவனம் எதுவாக இருந்ததுன்னா, ஒரு பிதாமகனில் ஒரு லைலா கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கான ஒரு ஸ்ட்ராங் கேரக்டர் அங்கே இருந்தது. அதே மாதிரி சூர்யாவை கொன்னதுக்காக இவர் பழி வாங்குறாருன்னும் போது அங்கே ஒரு ஸ்ட்ராங்கான வெஞ்சன்ஸ்ன்றது ஒன்று இருந்தது. அவன் இவன்லையும் அந்த ஜமீன்தாரும் அந்த ஆர்யா விஷால் இவங்களோட இணக்கம் வந்து அதிகமாக இருந்ததுனால ஒரு பாசத்தால் திருப்பி அவங்க கொலை பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தது. ஆனால் இந்த படத்தில் ஒரு மாற்றுத்திறனாளிகளுக்காக ஒரு போராடுறது நீட்டான லைன் தான். அந்த பொண்ணுக்கு அவ்வளோ சிம்பத்தி கிரியேட் பண்ணியிருந்தா அது ஒர்க் அவுட் ஆன மாதிரி தோணிருக்கும். சிஸ்டர் சென்டிமெண்ட் ஒர்க் அவுட் ஆகல. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக ஹீரோயின் இந்த தங்கச்சி பாசம் இந்த கதை தான் வந்துட்டு இருக்கும். தங்கச்சியும் ஹீரோயினும் அந்த 2 போர்ஷனையும் தூக்கிட்டா நீட்டான ஒரு கதை இருக்கு. அதை வச்சு ஒரு 2 மணி நேரம் படமாகவே இதை கொடுத்துருக்கலாம். அந்த 2 பேரோட கேரக்டரை பெருசா காட்டுற, கொஞ்சம் சுவாரஸ்யமா காட்டுற, கொஞ்சம் காமெடி கலந்து காட்டுறன்னு இழுத்தது வந்து அந்த கதைகளே தேவை இல்லையன்ற ஒரு கொஸ்டினை கிரியேட் பண்ணுது. அதே மாதிரி அந்த ஹீரோயினுக்கு பதிலாக இன்னும் கொஞ்சம் அனுபவமான யாரும் ஒருத்தர் போட்டுக்கலாம். ஏன்னா அவங்க புது நடிகைன்றதும் அப்பட்டமா தெரியுது, அவங்க நடிக்க வரலன்றதும் அப்பட்டமா தெரிய ஆரம்பிச்சிருச்சு. செகண்ட் ஆஃப் டோட்டலாக ஸ்பீடாக போகுது, சூப்பராக போகுது. ஆக்ஷனுக்கும் ஆக்டிங்க்கும் அருண் விஜய்க்கு ஒரு தீனி போட்ட மாதிரி ஆயிடுச்சு இந்த படம். 2த்துலையுமே பிச்சு உதறி இருக்காரு. அருண் விஜய் ஒருத்தருக்காக மட்டுமே இந்த படத்தை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகுது. ஏன்னா டைலாக்ஸே இல்லாமல் தன்னோட பர்ஃபார்மன்ஸ்லேயே எல்லாத்தையும் புரிய வைக்கிற அளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்த ஹீரோன் போர்ஷன்லையும் அவங்க தங்கச்சி பாசத்தை காட்டுற கொஞ்சம் போர்ஷன்லையும் இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கலாம். இதில் முக்கியமாக என்ன சொல்லணும்னா, இந்த கேரக்டர்ஸ் எதுவுமே வந்து பெருசாக நிற்கல. சிவாஜி மாதிரி ஒரு ஃபாதரா ஒரு கேரக்டர் காட்டுறாங்க. அந்த கேரக்டர் என்ன பண்ணுதுன்னே தெரியல. தங்கச்சி கேரக்டரும் பெருசாக வலுவில்லை, ஹீரோயின் கேரக்டரும் வலுவில்லை. ஹீரோயினோட அப்பாவை ஒரு கேரக்டர் காட்டுறாங்க. அதுக்குமே ஒரு சீனில் மட்டும்தான் கொஞ்சம் எமோஷனலாக இருக்குமே தவிர மற்றபடி எதுவுமே அவங்களால பெருசாக யூஸும் கிடையாது. அப்புறம் லண்டன் போகிற மாதிரி அவங்களோட ஒய்ஃபை ஒருத்தவங்களை காட்டுறாங்க. அவங்களாலுமே பெரிய இது கிடையாது. சமுத்திரக்கனி இந்த இன்வெஸ்டிகேஷனுக்கு ஏன் வந்தாருன்னே தெரியல. இது சமுத்திரக்கனி தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. வேறு யாருன்னா பண்ணியிருந்தா கூட நல்லா தான் இருந்திருக்கும். ஆனால் உருப்படியான ஒரே ஒரு விஷயம் மிஸ்கினை போட்டது. அவரோட போர்ஷன் ரொம்ப சூப்பராக இருந்தது. அவர் வந்த சீன் எல்லாமே கிளாப் தட்ட வைக்கிற மாதிரி இருந்தது. அந்த மாதிரி ஒரு ஜட்ஜை தான் எல்லாருமே தேடிட்டு இருக்காங்க. மிஷ்கினோட போர்ஷனை ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார். மற்றபடி கேரக்டர் டிசைன்லேயே எந்த கேரக்டருக்கும் ஸ்ட்ராங்கான ஒரு கதையும் கிடையாது, அவங்களுக்கான பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான ஏரியாவும் கிடையாது. இருந்த ஏரியாவையும் ஹீரோயின் கோட்டை விட்டுட்டாங்க. ஓவராலாக இந்த படம் எப்படி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்க்குறதுக்கு கொஞ்சம் பொறுமை வேணும், செகண்ட் ஹாஃப் விறுவிறுன்னு போகும். அருண் விஜயோட நடிப்புக்காகவே அவரை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாதான் இன்னும் கொஞ்சம் நல்ல கதையை தேர்ந்தெடுப்பார் அப்படின்றதுக்காக கண்டிப்பாக இதை ஒரு வாட்டி தேட்டரில் பார்க்கலாம். நன்றி.